குமரகுருபர சுவாமி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒன்று சொல்கிறேன், நல்ல சபை. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது தில்லையாடி வள்ளியம்மைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அம்மா, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். அதுக்காக தமிழ் படித்தார். மகாத்மா காந்தி குஜராத்திக்காரர். ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். தமிழ் படித்தார். பள்ளத்தூரில் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், விலாசம் தெரியலை, அதனால எந்த அண்ணாமலை செட்டியார்னு புரியலை. நம்ம ஊரில் தான் வீட்டுக்கு 2 அண்ணாமலை செட்டியார் இருப்பாங்களே, என்ன பண்ணுறது தெரியலை. பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் பம்பாயில் வாரதாவுக்கு பக்கத்தில் போனார். மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் 6 மாதம் வேலை பார்த்தார். திருத்தொண்டு, எல்லா சர்வீஸும், கக்கூஸ் கழுவுறது உள்பட. அம்மா, மகாத்மா காந்தியே கழுவுற போது இவர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்க முடியுமா? அவ்வளவு சர்வீஸ் பண்ணார் பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார். 6 மாதம் ஆச்சு. வெளியில் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வரப்போகிறார். மகாத்மா காந்திகிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டார். காந்தி சிரித்து, என்ன வேணும்? சம்பளமெல்லாம் கிடையாது, என்ன வேணும்? ஒரு கையெழுத்து வேணும். 5 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். மகாத்மா காந்தி. இவர் செட்டியார் உடனே தமிழில் கையெழுத்து போடணும். அப்படின்னா 7 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். இவர் அதுக்கும் மேலே, அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். இந்த 2ம் விடா கண்டனும் கொடா கண்டனும். எப்படி இருக்கும்? என்ன கேட்டார்? 3வது கேட்கிறார், ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடணும். அப்படின்னா 10 ரூபா கொடுன்னு காந்தி கேட்கல. இந்த 7 ரூபா போதும். 7 ரூபா எதுக்கு? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டு, ஹரிஜன நல நிதி, ஒரு டப்பா அதில் போடு, ஹரிஜனங்களுக்காக அது பயன்படும். திருத்தொண்டு, நாட் ஃபார் மகாத்மா காந்தி. அவர் பையில் போட்டுக்க இல்லை. வேடிக்கை என்ன தெரியுமா? காந்தி ஒரு பொன்மொழி எழுதினார் தமிழில். எங்கிட்ட இருக்கு, கல்கியில் வந்தது, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன பொன்மொழி எழுதினார் தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை. தெரியுமா அது எங்கே இருக்குன்னு? நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு எத்தனை முறை சாண்டல் சோப்பு போட்டு, நானும் தான் தினம் கண்ட சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறேன். சோப்பு கருத்து போச்சே தவிர நான் வெளுத்ததா சரித்திரம் கிடையாது. ஆமாம், இந்த உடம்புக்கு என்ன பாடுபடுறான்? எழுதினார், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணியில் எழுதி வச்ச எழுத்து போகிற மாதிரி இந்த உடம்பு போயிரும்டா. இது யார் சொன்ன வார்த்தை? குமரகுருபர சுவாமிகள் சொன்ன வார்த்தை. நீதி நெறி விளக்கம். பாட்டை பூரா சொல்கிறேன். நீரில் குமிழி இளமை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி மாதிரி போயிடும். நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். இந்த செல்வம் இருக்க தண்ணியில் அலை அடிக்குதில்ல, அலை மாதிரி போயிடும். நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி ஓடி போயிடும். நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. இப்படி இருக்கிற பொழுது நடராஜாவுடைய சிதம்பரத்தை கும்பிடாம என்னடா வாழ்க்கை? இந்த பாட்டை பாடினது யாரு? குமரகுருபர சுவாமி. நீதி நெறி விளக்கம் ரொம்ப பேருக்கு தெரியாது, தமிழ் வாத்தியார்களுக்கே தெரியாது. இவர் அதிலிருந்து கோட் பண்றார். என்ன பாட்டு சொன்னீங்க? நினப்பு வருதா? மெய் வருத்தம் பாரார் கருமமே கண்ணாயினார். வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க உடம்பு வருத்தம் தூக்கம் அதையெல்லாம் நினைக்க மாட்டார்கள். பசி நோக்கார் கண் துஞ்சார். அந்த பாட்டை சொன்னார். அப்பர் சுவாமி திருவையாத்துக்கு போனார், மவுண்ட் கைலாசம் போனார்.
கைலாசத்துக்கு போனார். கைலாசத்துக்கு போக முடியாது. இந்த முன்னால் மானசரோவரில் போய் மயங்கி விழுந்துட்டார். 75-80 வயசு இருக்கும். மயங்கி விழுந்துட்டார். கடவுள் காட்சி கொடுக்கிறார். நீ யாரு? எங்கே போகணும்? நான் கைலாசத்துக்கு போய் பார்க்கணும். உன்னால் முடியாது, திரும்பி போ. மாட்டேன். உயிர் போனாலும் போகட்டும், கைலாசத்துக்கு போகாமல் திரும்ப மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். உடம்பு போகத்தானையா போயிட்டு போகுது. நான் பார்க்காம இருக்க மாட்டேன் கைலாசத்தை. அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்த அருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். பெரிய புராணம். இப்போ சொன்ன பாட்டை அடிக்கடி சொன்னீங்கன்னா எல்லாரும் மவுண்ட் கைலாஸ் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்காகத்தான் அந்த பாட்டை சொன்னேன். பெரிய புராணம். யாரு? சிவபெருமான். என்ன சொன்னார்? எல்லாம் முடியாது, நீ திரும்பி போக வேண்டியது தான். இவர் பார்த்தார், முடியாது, உடம்பு போனால் போயிட்டு போகுது. கடவுள் என்ன சொன்னார்? இந்த மானசரோவரில் முழுகு, உனக்கு காட்சியை காட்டுவோம். மானசரோவர் தீர்த்தத்தில் போய் உள்ள விழுந்தார். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் முழிச்சு பார்க்கிறார். தஞ்சாவூருக்கு பக்கம் திருவையாத்தில் இருக்கார். திருவையாத்தில் பார்த்தா சிவபெருமான் அம்பாளோட காட்சி கொடுக்க போறார். நமக்கு கைலாச காட்சி அப்படின்னு அப்படி பார்த்தாரா, ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு களிரும் பிடியும் கணவனும் மனைவியும் எதிர்த்தாப்புல வருது. ஓ ஆமாம், மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. காதலோட வருதா ரெண்டு. அதில் முக்கியம். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். 10-11 பாட்டு. என்ன மனமொத்த தம்பதிகள் எங்கே காட்சி கொடுக்குறாங்களோ அதுதான் மவுண்ட் கைலாஷ். திருவையாத்தில் 1937 நல்ல ஞாபகம் வச்சுங்க. எந்த வருஷம்? 1937. ஒரு செட்டியார் போய் கோயிலை பார்க்கிறார். அம்பாள் சந்நிதி. திருவையாத்தில் அம்பாளுக்கு என்ன பேர்? யார் சொன்னா? அடி அப்பா, சந்தோஷம், நல்லா இருங்க. தர்ம சம்பர்தனி தருமாம்பாள், தமிழ்ல அறம் வளர்த்த நாயகி. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அந்த இடம். ஒரு செட்டியார் போய் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னார். கோயில் தருமபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயில். செட்டியார் திருப்பணி வேலையை ஆரம்பிச்சிட்டார். அம்பாள் சந்நிதி கருங்கல் திருப்பணி. முகம் பார்க்கலாங்க கருங்கல்ல, கண்ணாடி வேண்டாம். திருவையாத்திலே அம்பாள் சந்நிதி இன்னைக்கும் போய் பார்க்கலாம். கருங்கல் திருப்பணி. செட்டியார் வேலை ஆரம்பித்தாரா, அந்த ஊருக்காரன் கேஸ் போட்டுவிட்டேன். என்ன கேஸ் போட்டேன்? அதுன்னு எங்கள் கோயிலில் நீ வந்து திருப்பணி பண்ணுறது. நமக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருக்கவனையும் விட மாட்டோம். அதென்ன அவர் மட்டும் இப்படியெல்லாம் பேசுறது? போ, ஒரு கை பார்த்துருவோம். அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து 1000 நண்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. நண்டு மூடாமல் விட்டுட்டாங்க டப்பாவை. 1000 நண்டு உள்ளே இருந்து அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காக்காரன் பார்க்குறேன், 1000 நண்டு அப்படியே இருக்கு, உன்னோட போகலை. சே, இந்திய நாட்டு நண்டு யோக்கியமான நண்டுரா அப்படின்னா. வேடிக்கை பார்த்தா என்ன தெரியுமா? ஒரு நண்டு வேகமாக போகும்,
ரெண்டாவது நண்டு அது பின்னால் போய் அதை வாரி விட்டுரும். மூணாவது நண்டு இந்த ரெண்டாவது நண்டை வாரி விட்டுரும். இவனும் உருப்பட மாட்டான், உருப்படுறவனையும் உருப்பட விட மாட்டான். இதாங்க எங்கள் பழக்கம். அதனால கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டாங்க. செட்டியார் பேர் தெரியுமா? தேவகோட்டை ஊனா ராவண்ணமானா மேனா சூனாப்பானா சின்ன சேவுகன் செட்டியார். எங்கள் செட்டி நாட்டில் பழக்கம் என்ன தெரியுமா? 7 தலைமுறை விலாசம் மொத்தமாக கொண்டாடுவோம். அப்போ தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும். மற்றவங்கள்லாம் ரிஷி கோத்திரம், ரிஷியை வச்சு கோத்திரம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டதுனால சிவன் கோயிலை வச்சு கோத்திரம். நமக்கு கோத்திரம் எத்தனை? ஒரு கோத்திரம் தான், சிவகோத்திரம். அப்போ எப்படி சார் கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்க? 9 கோயில். இவர்கள் கோத்திர அடிப்படையில் பிரியாமல் கோயில் அடிப்படையில் பிரிந்தவர்கள். அதனால தான் நகரத்தாரையும் ஆன்மீகத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. சரி, திருவையாறு செட்டியார் திருப்பணி ஆரம்பிச்சிட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஒரு பக்கம் கேஸை பார்க்குறார், ஒரு பக்கம் திருப்பணி பண்ணுறார் சின்ன சேவுகன் செட்டியார். கொஞ்ச காலம் ஆச்சு, செட்டியார் காலம் முடிஞ்சு போச்சு. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலை. செட்டியாருடைய மகன் மெய்யப்ப செட்டியார் வயசு 15 வயசு பிள்ளை. பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். கடையெல்லாம் நான் பார்க்குறேன். சுங்கப்பட்டாணியில் கடை, ஈப்போவில் கடை, பினாங்கில் கடை. அப்பா இறந்த உடனே ஒரு 15 வயசு பிள்ளை. அந்த காலம் கப்பல் ஏறினார். பிளேன் இல்லை. இன்னைக்கு பிளேன். காலையில் மதுரையில் சாப்பிட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு சிங்கப்பூரில் வெங்கட்ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு போயிடலாம். இந்த அவரை பற்றி ஒன்று சொல்லணும்ல. திருமுறை எத்தனை திருமுறை? இவர் சொல்கிறார் 12. எம்ஏ படித்தவர், மறந்துடாதீங்க. என்ன சரியான நடத்தறையில் உட்கார வச்சுருக்காங்க. திருமுறை 12 திருமுறை. எத்தனை பாட்டு மொத்தம் சார்? அது சந்தேகம் சார். 18,000 சொச்சம் பாட்டு. இந்த 18,000 சொச்சம் பாட்டையும் இங்கே உள்ளவங்களில் யாரும் முழுக்க படித்தது கிடையாது, என்னையும் சேர்த்து. 2 தேவாரம் தெரியும், ஒரு திருவாசகம் தெரியும். நம்மளை போய் 18,000 சொச்சம் பாட்டு புஸ்தகத்தை தான் பார்த்துருக்கான். அதை தலைக்கு வச்சுக்கலாமே தவிர பாடம் பண்ணலை. இருங்க, திருவையாற்று நிகழ்ச்சியை முடிச்சு விடுறேன். இந்த மெய்யப்ப செட்டியார் 15 வயசு. கோர்ட்டு கேஸையும் பார்த்து திருப்பணியவும் பார்த்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா 1937 செலவழித்து கேஸையும் ஜெயிச்சு திருப்பணியும் முடித்து கும்பாபிஷேகம் பண்ணினார். வயசு என்ன இருக்கும்? அப்போ 37ன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு இருக்கும். கேஸ் அத்தனை வருஷம் நடந்துச்சு. 10 வருஷம் சும்மா இல்லை. நம்ம ஊரில் கேஸ் போட்டால் அவ்வளவுதான். போகக்கூடாத இடங்கள் 3. 1 போலீஸ் ஸ்டேஷன், 2 கோர்ட்டு, 3வது ஆஸ்பத்திரி. கடவுளே, இந்த 3க்கும் போகப்படாதடா. கோர்ட்டில் அத்தனை வருஷம் கேஸு. வக்கீல் இறந்து அவர் மகன் வந்துட்டான், ஜட்ஜு இறந்து அவர் மகன் ஜட்ஜ் ஆகிட்டான், சாட்சிக்காரங்கள்லாம் இறந்து அவர் பிள்ளைகளெல்லாம் சாட்சிக்காரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீர்ப்பு ஜெயிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாரா. தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம் யானை மேலே இந்த பிள்ளைகள் 3 பேரையும் ஏற்றி வச்சார். சின்ன சேவுகன் செட்டியாருக்கு 3 ஆண் குழந்தை. மூத்தவர் பேர் மெய்யப்ப செட்டியார், 2வது பஞ்சநதன் செட்டியார், 3வது அண்ணாமலை செட்டியார். அவர் தான் தேவகோட்டையில் கல்லூரி ஆரம்பித்தவர். 3 அண்ணாமலை செட்டியார். சின்ன பிள்ளை அவர். அப்போ 3 பேரையும் யானை மேலே ஏற்றி வச்சு கும்பாபிஷேகத்தில் ஊர்வலம் விட்டாங்க. திருப்பணி யார் திருப்பணி? நகரத்தார் திருப்பணி. அது பெருசில்லை, ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதைத்தான் நான் பாராட்டுறேன்.
சார் 10 லட்சம் 20 லட்சம் அந்த காலத்தில் ரொம்ப பேர் கொடுத்தாங்க. திருப்பணி ஓடுற ஓட்டமாக பண்ணினாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு இந்த காலத்திலேயே 10 லட்சம் பெருசாக தெரியுது. அவங்க அந்த காலத்தில் 10 லட்சம் 15 லட்சம் செலவழித்து திருப்பணி பண்ணினவங்க. ஒரு முறை சின்னச்சேவகன் செட்டியார் திருவையாற்றில் ஒரு சின்னதாக ஒரு வீடு தங்குறதுக்காக வச்சிருந்தார். குளிக்கிற அறை. செட்டியார் குளிக்கிற அறைக்குள்ளே போகிறார். இவ்வளவு அகலத்துக்கு ஒரு கருங்கல் கிடக்கு. கருங்கல் கோயில் திருப்பணிக்கு வந்த கருங்கல். கோயிலுக்கு வந்த கருங்கல் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? கூப்பிடு ஸ்தபதிய. சிற்பி வந்துட்டார். கோயில் திருப்பணிக்கு வந்த கருங்கல் வெளியூரில் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கொண்ட அந்த கல் அது எப்படி எங்கள் வீட்டுக்கு பாத்ரூமுக்கு வந்துச்சு? சிற்பி சொல்கிறார், அது பயன்படாத கல், இவ்வளவு அகலந்தான், அது திருப்பணிக்கு பேசப்படாது. பயன்படுதா பயன்படாதான்னு நான் கேட்கலை. எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தது சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு. ஆட்சி வந்தாக. ஆட்சி வந்தாச்சு இல்லை, அது இப்போத்தான். அப்போ ஆட்சி வந்தாக மஞ்சள் உரைக்கிறதுக்காக கேட்டாங்க. நான் தான் கொடுத்தேன். ஒரு கல், மஞ்சள் உரைக்கிற கல் எவ்வளவு அகலத்துக்கு இருக்கம்மா? இவ்வளவு அகலம். கூப்பிடு அந்த ஆட்சியை. ஆட்சி பேர் முத்துக்கருப்பாயி ஆட்சி. காரைக்குடி வைரவங்கோயிலில் பிறந்தவங்க. 2ஆம் தாரம். செட்டியாருக்கு முதல் தாரத்துக்கு 2 பொண்ணு. இந்த ஆட்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு கொள்ளாமல் பிள்ளை. 3 பையன் 5 பொண்ணு 8 டிக்கெட்டு. முதல் தாரத்துக்கு 2, இப்போ 8, மொத்தம் 10 பிள்ளை. அப்போ அந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? ஆட்சி கெட்டிக்கார ஆட்சி. செட்டியார் இறந்ததுக்கப்புறம் நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணி இந்த மகமுட்டு பேத்திக்கு அந்த மக விட்டு பேரன் அப்படியே முடிச்சு போட்டு பணங்காசு வெளியில் போகாமல் அந்த ஆட்சி அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக இருந்த ஆட்சி. கூப்பிட அந்த ஆட்சியை. ஆட்சி வந்துருச்சு. இந்த பாரு, கோயிலுக்கு கொடுக்கிறதுக்குத்தான் இருக்கிறோமே தவிர கோயிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அதுக்குத்தான் சொல்ல வந்தேன். இந்த கைதட்டு சின்னச்சேவகன் செட்டியாருக்கு கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கமே தவிர கோயிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்லை. எனக்கு பாவத்தை உண்டாக்கி விட்டுட்டியே, இந்த கல்லை கொண்டு போய் கோயிலில் போடு. அந்த செட்டியார் கொண்டு போய் கோயிலில் போட்டு வந்துருச்சு. இன்னொன்று சொல்லவா? 1981 நான் சொல்கிறதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் ஐயா. 1981 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 5ஆம் உலக தமிழ் மகாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்துகிறார். பெரிய மகாநாடு. மீனாட்சி அம்மன் கோயில் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 1981 ஜனவரி 9ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய விழா. 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு கவிதை போட்டியில் ஒருத்தருக்கு முதல் பரிசு பொற்கிளி கிடைச்சிது. அந்த பொற்கிளி இருக்கே, அது 3001 ரூபா. பார்க்க வந்த அண்ணாமலை செட்டியார் பிள்ளை நடராஜன் செட்டியார் அவர் எந்திரிச்சார். 3001ஓட நான் ஒரு 1001 தர்றேன், ஆக 4002 ரூபா. அப்போ பவுன் 150-200 ரூபா விற்ற காலத்தில் இன்னைக்கு பவுன் 75,000. அவர் ஒரு 1000, 4002 ரூபா கொடுத்து அந்த முதற் பரிசு வாங்கினவருக்கு பொற்கிளி கொடுத்தாங்க. அவர் அதை மூட்டையாக கையில் வச்சுக்கிட்டார். முடிச்சு பணம் முடிச்சு. கவியரசு கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம், அவரும் பாடினார். கவியரங்கம் முடிஞ்சுது.
VN சிதம்பரம் செட்டியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் ராங்கியம், கமலா தியேட்டர்ஸ் முதலாளி. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறார். சிவபெருமான் சந்நிதி மதுரை, சுக்கலிங்க பெருமான் சந்நிதி. எல்லாரும் கும்பிட்டாங்க. இந்த பொற்களி வாங்கினவரும் பத்திரமாக அதை கக்கத்தில் வச்சுக்கிட்டே கும்பிட்டார். அங்கேருந்து விபூதி கொடுத்தாங்க. கண்ணதாசன் வாங்கினார். நெத்தியில் கம்பீரமாக பூசினார். அவருக்கு நெத்தி எங்கே தொடங்குது தலை எங்கே முடியுதுன்னு தெரியாது, வலுன்னு இருக்கு. அப்படியே பூசிட்டார். வீடியோ கேமராவில் படம் எடுத்தாங்க. எப்போ? 1981, 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போல்லாம் வீடியோ கேமரா பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியாமல் நம்மளை எப்படியோ படம் எடுத்து விடுறாங்க. புரியுதா? அப்புறம்தான் புரியுது நம்மளன்னு. அந்த காலம் படம் சந்தோஷம். அங்கே ஓரத்தில் ஒரு அர்ச்சகர் நின்னார். சே, நான் போய் விபூதி கொடுக்காம போச்சேன், என்னையும் படம் எடுத்திருப்பாங்களே. நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்கே போயும் தனியாக நின்னேடான்னு கேட்பாளே. அவளுக்கு யார் பதில் சொல்கிறது? புறப்பட்டாரா? இவர் ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு விபூதியை போட்டு கொண்டாந்துட்டார். கண்ணதாசனுக்கு பக்கத்தில் வீடியோ கேமரா ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. சந்தோஷம். விபூதி எடுத்து அப்படி கொடுக்குறாரு. கண்ணதாசன் என்ன பண்ணார்? வாங்கிக்கிட்டேன்னாரு. இதை வாங்கலை, வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார். புரிஞ்சு போச்சு நிலைமை. அண்ணே, இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் அப்போ ஒரு வாக்கியம் சொன்னார். அந்த வாக்கியத்துக்காக அந்த புண்ணியவானை கும்பிட்டு சொல்கிறேன். கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? சிவன் கோயில் திருநீரு கூட ஒரு தடவை மாறி 2ஆம் தடவை வாங்கக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. விபூதி கூட கோயிலில் 2ஆம் தடவை வாங்கப்படாது. நம்ம இவ்வளவு பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு பொட்டலம் கட்டிக்கிட்டு போகப்படாது. திருநீரு கூட கோயிலில் 2வது முறை வாங்கப்படாது. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பொற்கிளியை வாங்கி முடிச்ச பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நின்ன அந்த ஆளு நான் தான். 1981 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. புரியுதா? என்ன முக்கியமானது? 1, ஆலயங்களுக்கும் அறப்பணிகளுக்கும் எண்ணாமல் கொடுப்பது. 2, அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லாமல் விட்டு விடுவது. இன்னைக்கு நம்ம போர்டில் போடுறோம். 300 ரூபாய்க்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்து விட்டு 3000 ரூபாய்க்கு இல்லை பேர் எழுதுறான். எழுதப்படாது, பேர் எழுதப்படாதுங்க. அந்த காலத்தில் இத்தனை திருப்பணி பண்ணினாங்களே. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி 3 பேரும் பாடின திருத்தலங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயும் கொஞ்சம் வெளியிலையும் 276. புதுசாக கண்டுபிடிச்ச 2 சேர்த்து. ஆன்மீகத்துக்கு எல்லை கிடையாது. எங்கள் ஊர் தேவகோட்டை, அங்கே ஒரு செட்டியார். என்னங்க இவ்வளவு செலவழித்து திருப்பணி பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் பேரை எழுதுனா என்ன? எழுத மாட்டேன், எழுதப்படாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சம்பளம் வாங்குற ஆள் பேரை 3 இடத்துல எழுதியிருக்காரு. சிவநாமன் தான் பால். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேர் எழுதியிருக்காரு. நீங்கள் இத்தனை லட்சம் செலவழிச்சு விட்டு செட்டியார் ஏன் பேர் எழுதலை? ஐயோ, பேர் எழுதுனா அடுத்த பிறவி வந்துடும். ஐயா, உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இந்த பாருங்க, முக்கியம். பிறவி வேணுமா வேண்டாமா? நெக்ஸ்ட் பெர்த், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? என்னங்க காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னா? பிறவாமை வேண்டும். முதல்ல சிவபெருமானை பற்றி அற்புதமாக ஒரு பதிகம் பாடியது காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது
முதல்ல வெண்பா பாடியது காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல கட்டளை கழுத்துரை பாடியது காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல அந்தாதி பாடியது காரைக்கால் அம்மையார். அப்புறம்தாங்க அத்தனை பேரும் பாடினாங்க. நாம் உரைப்பது பொய்யல்ல சத்தியம். என்ன செய்தார் இந்த செட்டியார்? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. பிறவி வேணுமா வேண்டாமா? என்ன வேண்டாமா? அம்மா அடுத்த பிறவி மகாராணியாக பிறந்தா, சாரி மந்திரிக்கு சம்சாரமாக பிறந்தா, பிறவி வேண்டாமா? அந்த ஆட்சியை பாருங்க, வேணாமுங்குது. அதுதான் காரைக்கால் அம்மையார் ரத்தம். பிறவி வேணுமா வேண்டாமா? வேண்டாம். இந்த பாருங்க, இப்போ நான் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தேன். என் பேரை எழுத சொன்னேன், எழுதி விட்டாங்க. ஐயா நான் கொடுத்தது இப்படின்னு சொன்னா எனக்கு அதில் பற்று வந்துருச்சு. புண்ணியந்தான், நல்லது. இந்த புண்ணியத்துக்கு பலனை அனுபவிக்க நான் ஒரு ஜன்மை எடுத்தாகணும். அந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ, கஷ்டம் சிரமம். இதுக்காக அப்போ என்ன சார் பண்ணலாம்? இந்த தான தர்மம் பண்ணாமலே விட்டுருவோமா? தான தர்மம் பண்ணு, நாம் பண்ணுனேன்னு சொல்லாதே. அப்போ யாரு? சிவபெருமான் கொடுத்தாரு, நான் நடுவில் போஸ்ட்மேன். சிவபெருமான் கொடுத்த காசு நீ திருப்பணிக்கு பண்ற, நீ போஸ்ட்மேன். யூ ஆர் நாட் தி ஓனர், நீ வெறும் போஸ்ட்மேன். இந்த கருத்தை யார் சொன்னா தெரியுமா? யார் சொன்னா? நீ என்னடா பண்ற? நீ ஒன்றும் பண்ணலடா. அவர் கொடுத்ததை வாங்கி அவருக்கு கோயில் கட்டிவிட்டு உன் பேரை போட்டுக்கிற, போடாதே. சொன்னது யாரு? திருவொற்றியூரில் ஊரெல்லாம் சுற்றி விட்டு கடைசியில் மெட்ராஸ் திருவொற்றியூருக்கு வந்து உடம்பை பூமிக்கு கீழே புதைக்க சொல்லி சிவலிங்கமாக மாறினாரே சித்தர் பட்டினத்தார். அவர் சொன்னது. சார் பட்டினத்தார் சொன்னதுன்னா பாட்டு எங்கே இருக்கு? பாட்டு எங்கே இருக்கு? பட்டினத்தார் பாட்டு சொல்லணும்ல. சும்மா நாம் பாட்டு பேசிட்டு போயிட்டா, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. நீ சம்பாதிக்கல, சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. எங்க பிறக்கிற போது ஆளாள் ஒரு 50,000 இடுப்பில் கட்டிக்கிட்டா பிறந்தான். ஒன்றும் இல்லாமத்தான் பிறந்தான், ஒன்றும் இல்லாமத்தான் போக போகிறோம். ஊடால தான் இவ்வளவு சம்பாத்தியம். யாரு கொடுத்தா? அவன் கொடுத்த. இல்லை போகிற போது கொஞ்சத்தை கொண்டுக்கிட்டு போகலாமா? ஒரு கவுண்டர், நல்ல மனுஷன், தங்கமான ஆள், பரம பக்தர், படிக்காதவர், என்ன சொன்னாலும் நம்பிடுவார், நல்ல மனுஷன். ஒரு ஆள் சொன்னால், கவுண்டரே உனக்கு இவ்வளவு சொத்து கிடக்கு, பல கோடி தேரும், நீ இறந்ததுக்கப்புறம் அங்கே இந்த சொத்து உனக்கு பயன்படணுமா இல்லையா? ஆமாம். ஒன்று செய், சாகிற போது ஒரு 50 லட்சத்தை உன்னோட போட்டு புதைக்க சொல்லிவிடு, நீ அங்கே செலவழிச்சுக்கலாம். எங்கே செலவழிச்சுக்கலாம்? அங்கே. கவுண்டர் நல்லவர், நம்புகிறவர், சரின்னு உயிர் எழுதிவிட்டார். நான் இறக்குற போது என்னோட 50 லட்சத்தை புதைச்சுப்படணும். உயில் வக்கீல்கிட்ட போயிடுச்சு. கவுண்டர் 80 வயசில் இறந்து போயிட்டார். நல்ல மனுஷன், ஊரெல்லாம் கூடிருச்சு. வக்கீல் ஐயா வந்துட்டார், உயிலை படிக்கிறார். இறந்த உடனே 50 லட்சம் ரூபா உள்ளே போட்டு புதைக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? அந்த அம்மாவை கூப்பிட்டார். அந்த அம்மா மகா கெட்டிக்காரி. ஆண்கள் கெட்டிக்காரர்களா, பெண்கள் கெட்டிக்காரிகளா? இப்போ சொல்லுங்கம்மா. அடி சக்கை, இங்கே வாரப்பா.
நிச்சயமா. இப்போ நான் சொல்கிறேன், அந்த அம்மா சரின்றுச்சு. அம்மா 50 லட்சம் போனால் போகுது, அவர் தானே சம்பாதிச்சாரு, வந்துருச்சு, உள்ள அவரை போட்டாச்சு. இப்போ 50 லட்சம் பணத்தை போடணும். அங்கேருந்து வந்துச்சு, ஒரு செக் எழுதுனுச்சு, உள்ளே போட்டுருச்சு. 50 லட்சம் இருக்கா, கிராஸ் பண்ணலை, பேரர் செக்கு. 6 வேணாலும் யம தர்மராஜா கூட என்கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுங்க, ஆண் கெட்டிக்காரனா பெண் கெட்டிக்காரியா? எதுக்கு சொல்ல வந்தேன்? பிறக்கிற போது கொண்டுகிட்டு வரல, போர் அன்னைக்கு கொண்டுகிட்டு போக முடியாது. நடுவில் குறிக்கக்கூடிய செல்வம் இது சிவபெருமான் தந்தது. அதனால ஒம்பேரை போட்டினா அடுத்த பிறவி பிடிச்சிக்கும், ஒம்பேரை போடாதே, சிவபெருமான் கொடுத்ததுன்ட்டு விட்டுரு சொன்னது பட்டினத்து சுவாமி. இதுதான் நகரத்தார்கள் ஆன்மீகம். பேரை போடக்கூடாது. இந்த காலத்தில் அப்படி சொன்னால் ஒருத்தனும் தரமாட்டாங்க. தருவானா? அதெல்லாம் மாட்டேன். இன்னொன்று, பேரை போட்டால் இன்னொருத்தனும் கொஞ்சம் கொடுப்பேன். அதுக்காக தனியாக பேரை போடுறான். இவங்க 50,000 கொடுத்தாங்கன்னா நான் ஒரு 50,001 கொடுக்கணும்னு நினைப்பேன். வேற ஒன்றும் இல்லை. திருவாசகத்தில் பிள்ளையார் எங்கே பாடப்படுறார் சொல்லுங்க? முற்றோதல் பன்றியல்ல. எத்தனை பேர் கையை தூக்குங்க. முற்றோதல் அப்பாடி திருவாசகம் முற்றோதல் பன்றியல். பிள்ளையார் பாட்டு திருவாசகத்தில் எத்தனை பாட்டு இருக்கு? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் 6 சார் பதில் சொல்றது. திருக்குறளில் குறளுங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்கு? அடுத்த கேள்வி. திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்கு? இப்படி கேட்டால் என்னதான் பண்ணுறது? பதில் சொல்லுங்க சார். திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற வார்த்தை கிடையாது. குறளில் குறளுங்கிற வார்த்தை கிடையாது. திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு கூட கிடையாது சார். அப்படின்னா திருவாசகத்துக்கு மாணிக்க வாசகர் வச்ச பேர் என்ன வரும்ல? குழைத்த சொல் மாலை. என்ன? குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி, புறம்பலை எரித்த புராண போற்றி, பரம்பரம் ஜோதி பரனே போற்றி, போற்றி திரு அகவல் கடைசி வரி குழைத்த சொல் மாலை. புரியுதா? தீபத்தை ஏற்றி வச்சு முழுங்கி அத்தனை பேரும் சத்தியம் பண்ணாங்க. அந்த அடையாளமாக பின்னாலே பிள்ளையார் வணக்கம் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையாரை கும்பிட்டு அந்த சத்தியத்தை மறக்காம தீபத்தை ஏற்றி, தீபம் எப்படி இருக்கு? திருவண்ணாமலை மாதிரி இருக்கு. கார்த்திகை அன்னைக்கு தீபம் எரியிறாப்புல இருக்கு. அதுவும் அது அப்படியே சாப்பிடணும். நம்மால் ஊதிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஊதப்படாது. அப்படி எங்கள் அப்பாலாம் பிச்சு விடுவாங்க. ஐயோ சுடுமே, அப்படித்தாண்டா சாப்பிடணும். இன்னொரு விஷயம், இந்த மேலச்சிவபுரின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பக்கத்தில், அந்த ஊரில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர். அவர் பிறந்தது மகிபாலம்பட்டி, வைரவங்கோயில் மகிபாலம்பட்டி. ஆனால் அவர் தமிழ் பள்ளி, தமிழ் கல்லூரியெல்லாம் ஆரம்பித்தது மேலச்சிவபுரி. மேலச்சிவபுரியில் இருந்து ஒரு மாட்டு வண்டி. அந்த காலம் காரெல்லாம் ரொம்ப குறைச்சல், மாட்டு வண்டி தான் ஆளாளுக்கு. அதுவும் ஒத்த மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வண்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். கால் கொஞ்சம் ஊனம், கீழே இறங்கிறது கஷ்டம், இளம்பிள்ளை வாதம். வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய கார், கேடிலாக் கார், அந்த காலம் பெரிய கார். அதில் ஒரு செட்டியார் போகிறார். வண்டி இப்படி வருது, இந்த கார் இப்படி போகுது. காரில் இருந்தவர் வண்டியில் இருந்தவரை பார்த்து விட்டார். வண்டியில் இருந்தவர் கார் கண்ணாடிக்குள்ளே பார்க்கலை.
வண்டி வந்துருச்சு. கார் போனது. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த செட்டியார் காரை நிறுத்துன்ட்டார். காரை நிறுத்தியாச்சு. கார் கதவை திறந்து அந்த கோடீஸ்வரர் ஓடி வர்றார். வண்டி போயிட்டு இருக்கு. வண்டி மாடு வேகத்துக்கு இவர் ஓடியாரணும். தார்பாய்ச்சி கட்டி இருக்கார். நல்ல கேளுங்க, கோடீஸ்வரர் ஓடி வர்றார். இந்த வண்டி ஓட்டுனவன் பார்த்துவிட்டேன், நிறுத்திவிட்டேன். ஐயா யாரோ ஓடி வர்றாங்க. வண்டிக்குள்ளே உள்ளே உட்கார்ந்திருந்தாரா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அப்படி திரும்பி பார்க்கிறார். ஓடி வந்தது யார் தெரியுமா? கருமுத்து தியாகராச செட்டியார். 16 மில்லுக்கு சொந்தக்காரர். ஒரே நேரத்தில் ஆலை அரசர்னு பேர். 16 மில்லு வச்சு நடத்தினவர் கருமுத்து தியாகராசர். ஒரு நேரத்தில் எல்லாம் போச்சுன்னு நினைச்ச பொழுது தைரியத்தினால எழுந்து வந்தவர் கருமுத்து தியாகராஜர். தெரியுமா உங்களுக்கு கதை? கடன் வாங்கினதை கொடுக்க முடியலை. வியாபாரம் ரா மெட்டீரியல்ஸ் பூரா கிடந்து போச்சு. வாங்கின இரும்பெல்லாம் அப்படியே கிடக்கு. அவங்க பணம் கேட்குறான், கொடுக்க முடியலை. யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் 1940 38 37 ஒட்டி பயந்து போய் கடங்காரன் விரட்டுவானே அப்படின்னு ஒரு காரில் கருமுத்து தீனா வேகமாக போகிறார். திருப்பரங்குன்றம் கேட்டு சாத்தி விட்டாங்க. பின்னால் வந்த கடங்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச காலம் எனக்கு நேரம் கொடுங்க, நான் எப்படியாவது கடனை எல்லாம் கட்டிடுறேன். வியாபாரம் டிப்ரெஷன், உலக அளவில் டிப்ரெஷன். 1930s. எந்திரிக்க முடியலை. எல்லாம் பூரா இரும்பா கிடக்கு. பணம் இல்லை. சரின்னாங்க. முருகனை கும்பிட்டார். வியாபாரத்தை திரும்ப கண்டினியூ பண்ணினார். நல்ல வேளையா ஹிட்லர் 1939 செகண்ட் வேர்ல்டு வார ஆரம்பிச்சிட்டான். இரும்பெல்லாம் தங்க விலை ஆகிப்போச்சு. அப்புறம்தான் செட்டியார் காலேஜ் கட்டினார். அப்புறம்தான் 16 மில்லு வாங்கினார். கருமுத்து தியாகராச செட்டியார் ஓடி வர்றார். இவர் வண்டியை நிறுத்தி விட்டார். இறங்க முடியலை. அவர் வந்து வண்டி கதவை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். கார் ரிவர்ஸில் வருது. என்ன கேட்டார் தெரியுமா? அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சொல்கிறேன். கருமுத்து தியாகராச செட்டியார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்கிட்ட என்ன கேட்டார்? ஐயா, திருவாசகம் திருச்சதகம் தெரியுமா? திருவாசகத்தில் 5ஆம் தலைப்பு திருச்சதகம். திருச்சதகம் எத்தனை பாட்டு? சதகம்னால 100 தான். சதம்னா 100. இலங்கையில் கொண்டு வித்தவர்களுக்கு தெரியும். சதம்னா 100. திருச்சதகம் 100 பாட்டு. திருவாசகம் திருச்சதகத்துக்கு உரை எழுத சொல்லி கேட்டேன். நீங்கள் என் காலத்துக்குள்ளே எழுதி கொடுத்துட்டா தேவலை, நான் அதை பதிப்பிப்பேன். எப்படி பாருங்க, கோடீஸ்வரன் மில்லு கணக்கை பார்க்கக்கூடியவர் இவர்கிட்ட என்ன கேட்குறார்? திருவாசகம் ரொம்ப முக்கியம் பாருங்க. என் கணக்கை விட என் பணத்தை விட எனக்கு திருவாசக உரைதான் முக்கியம். திருவாசகத்துக்கு உரை நீங்கள் எழுதணும். திருச்சதகம் என் காலத்துக்குள்ளே கொடுத்துட்டா தேவலை. பண்டிதமணி தயங்குறார். எழுதிடுறேன், முடிச்சிடுறேன். இன்னைக்கு திருவாசகத்துக்கு எழுதப்பட்ட அற்புதமான திறனாய்வு உரைகளில் தலை சிறந்தது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் எழுதிய கதிர்மணி விளக்கம். இந்த பாருங்க, எத்தனை பாட்டுக்கு எழுதினார்? முதல் 4 அகவல் விட்டுட்டார். மரமலை அடிகள் எழுதிட்டாருன்னு நான் எழுதலை. திருச்சதகம் 100 பாட்டு. 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம்
50 பாட்டு, திருவம்பாவை 20 பாட்டு, 170 பாட்டுக்கு கதிர்மணி விளக்கம் அற்புதமான ஆய்வு நூல் எழுதியது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். திருச்சதகத்தை பதிப்பித்தவர் கருமுத்து தியாகராச செட்டியார். ஆன்மீகம் புரியுதா? இன்னும் ஒன்று சொல்லிடலாமா? மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தருமமிகு சென்னை. இங்கே திருவி கல்யாண சுந்தர முதலியார்னு ஒருத்தர் வாழ்ந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? திருவி க தமிழ் தென்றல்னு அவருக்கு பேர். அருமையான தமிழ். மரமலை அடிகள் தமிழ் தந்தை தமிழ், திருவிக்க தமிழ் தாய் தமிழ். ஆமாம், நடை அப்படி. திருவிக்க அவரை பற்றி ஒன்று சொல்லணுமே. இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்தது யார்? ஒரு பையனை கேட்டேன், நான் இல்லைன்ட்டேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் சாமியார் மொழிபெயர்த்தவர். சாகுற போது ஜியு போப் உயில் எழுதினார். நான் லண்டனில், அவர் சமாதி லண்டனில் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். லண்டனில் இந்த யாழ்ப்பாணத்துக்காரங்க, ஐயா கும்பாபிஷேகம் முடித்து 15 நாளைக்கு நீங்கள் பேசணும்னாங்க. சரின்னு. ஐயா இன்னும் ஒன்று, என்ன? காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பேசணும். 15 நாளைக்கு காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்றுன்னா எத்தனை பேச்சு? 30 பேச்சு. 30 தலைப்பில் பேசணும்னா. யாழ்ப்பாணத்துக்காரங்க நல்ல தமிழ் படித்தவங்க. நம்மளெல்லாம் தப்பாக சொல்லிவிட்டா தொலைஞ்சான். தெளிவான ஆட்கள். காலையில் 11 to 12, சாயந்தரம் 6 to 7, 15 நாள் சரியான வேலை. ஊடால ஒன்று கேட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸ் போகணுமா? இல்லை. மேடம் டிசாட் மெழுகு பொம்மை அங்கே போகணுமா? இல்லை. எப்போ? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் சமாதியை பார்க்கணும். ஐயையோ, சமாதிக்கு போனால் நீங்கள் அன்னைக்கு கோயிலுக்குள்ளே வரப்படாதே. எப்படிங்க? யார்? யாழ்ப்பாணத்துக்காரங்க. ஆமாம், நீ பாட்டுக்கு அங்கே போய் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ளே வரப்படாது. நான் மாட்டிக்கிட்டேன். பார்க்கணுமே, முடிச்சிட்டு கடைசி நாள் அன்னைக்கு போகலாம். கடைசியில் தான் அங்கே போவாங்க. வீடு விடை தரும், காடு கூப்பிடும், கடவுள் நினைப்பு கடைசியில் தான் வரும். கடைசி நாள் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். போய் பார்த்தா அவர் சமாதியில் இங்கிலீஷில் தமிழ் புரொஃபஸர்னு எழுதியிருக்கேன். சமாதி. இருங்க, நான் கதைக்கு வரேன். 1904ன்னு ஒரு நினப்பு. அப்போ தான் அவர் இறக்கிறார். இறக்கிற போது என்ன எழுதினார்? நான் இறந்த பின்னால் என்னை லண்டனில் சமாதியில் வைக்க வேண்டும். அவங்க பழக்கம். அப்படி வைக்கும் பொழுது அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான பணத்தை மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். மற்றவன் கொடுக்கப்படாது. அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாரும் கொடுக்கப்படாது. மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணுமே தவிர மட்டன் சாப்பிடுற மேல் நாட்டுக்காரன் கொடுக்கப்படாது. அப்படி அர்த்தமோ என்னமோ எனக்கு தெரியலை. உடனே தமிழ்நாட்டுக்கு தகவல் வந்துருச்சு, இறந்து போயிட்டார். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாத்தியார் பிள்ளைகளை கூப்பிட்டார். கதையெல்லாம் சொல்லி, தம்பிங்களா எல்லாரும் பணம் கொடுங்கடா. எல்லாம் ஆளுக்கு 4 அணா கொடுத்தாங்க. 1904 4 அணா, மறக்காதீங்க. மதிப்பு ரொம்ப. 4 அணா. ஹெட்மாஸ்டர் வசூல் பண்ணுறார்.
ஒரு பைய 5 ரூபா கொடுத்தேன். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என் சம்பளமே 5 ரூபா தாண்டா. என்னடா பையன் சொன்னா, எங்கள் அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. அந்த காலத்து அப்பாவெல்லாம் செல்லு வாங்கி கொடுக்கறது இல்லை, திருவாசகம்தான் வாங்கி கொடுக்கறது. நல்லா கேட்குறீங்களா? ஏதோ கேட்டால் சரிதான். எங்கள் அப்பா திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு, நான் படித்தேன். அதை மொழிபெயர்த்தது ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புன்னு சொன்னார், கேட்டேன். இப்போ போப்பு இறந்து போயிட்டாருங்கிறீங்க, அதுக்காக பணம் கேட்குறீங்க. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு 4 அணா 8 அணா கொடுப்பாங்க, நான் டப்பாவில் போட்டு வைப்பேன். இப்போது அந்த பணம் டப்பாவை பார்த்தேன், 5 ரூபா தான் இருந்துச்சு, கொடுத்துட்டேன். இன்னும் கூட இருந்தால் கொடுப்பேன், கொடுத்து வைக்கல. எப்படி இருக்கும்? அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவாசகத்தில் காந்தி நடத்தின ஒரு திருவாசக விழாவில் இந்த செய்தியை ஒருவர் சொன்னார், ஞாபகம் வச்சுங்க. இந்த பெரியவர் தமிழ் தென்றல் திருவிக்க கடைசி காலத்தில் சாக போகிறார். குழந்தை இல்லை, பெண்டாட்டி இறந்து போயிட்டா, வருமானம் கிடையாது, கொடுத்தாலும் வாங்க மாட்டார். இது அப்படியே கிடக்கிறார். செட்டிநாட்டில் திருச்சிராப்பள்ளி அன்பர் ஒருவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். கியாப்பே விஸ்வநாதம்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்கள ஐயா? கியாப்பே விஸ்வநாதம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பார், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் மெட்ராஸுக்கு வந்தார், திருவிக்காவை பார்த்தார். குடிசை, மழை பெய்ய நினைச்சாலே தண்ணி கொட்டும், இப்படி படுத்து கிடக்கிறார். 1950 சாக போகிறார். ஐயோ பாவம், வீடு கூட சரியா இல்லை. உடனே என்ன பண்ணார் கியாப்பே விஸ்வநாதம்? ஒரு செட்டியாருக்கு கடுதாசி எழுதினார். அதுக்காகத்தானே இப்போ சொல்கிறேன். என்ன எழுதினார் தெரியுமா? கியாப்பே விஸ்வநாதம் தமிழுக்கும் திருவாசகத்துக்கும் தொண்டு செய்தவர். அவர் சாகப் போகிறார். சாகும் பொழுதாவது கவலை இல்லாமல் இறக்கட்டும். அவருக்கு வீடு கிடையாது. அவர் வீடு வாங்குவதற்கான பணத்தை நீங்கள் நினைத்தால் கொடுக்க முடியும். உங்களுக்கு மனமும் உண்டு, பணமும் உண்டு. தயவு செய்து அவருக்கு ஏதாவது பணம் அனுப்பவும். கியாப்பே விஸ்வநாதம் ஒரு செட்டியாருக்கு கடுதாசி போட்டார். 3வது நாள் செட்டியார்கிட்டேருந்து பதில் வந்துருச்சு. செட்டியார் என்ன பதில் போட்டார் தெரியுமா? விஸ்வநாதம் அவர்களுக்கு வணக்கம். நான் 6 மாதங்களுக்கு முன்னால் சென்னைக்கு சென்றேன். கியாப்பே விஸ்வநாதத்துக்கு எழுதுகிறாரு, சென்னையில் திருவிக்காவை பார்த்தேன். ஊருக்கு வந்ததும் அவருக்கு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொகைக்கு செக் எழுதி அனுப்பினேன். அவர் கேட்கல, 15,000 ரூபாயோ என்னவோ, எனக்கு தொகை மறந்து போச்சு. செக் எழுதி அனுப்பினேன். திருவிக்கா அவர்கள் செக்கை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஒரு கடிதத்தோடு திருவிக்கா என்ன எழுதினார்? கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்களுக்கு வணக்கம். கியாப்பே யாருக்கு லெட்டர் போட்டார்? கருமுத்து தியாகராஜ செட்டியாருக்கு. செட்டியாருக்கு வணக்கம். நீங்கள் அனுப்பிய காசோலை கிடைத்தது. நான் வறுமையாளன், இருந்தாலும் இதுவரை யாரிடத்திலும் இப்படி பணத்தை பெற்று கொண்டவன் இல்லை. கடைசி காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தை எனக்கு நீங்கள் உண்டாக்கிவிடக்கூடாது. மன்னித்து கொள்ளுங்கள்.
நீங்கள் அனுப்பிய செக்கை திருப்பி அனுப்பி இருக்கிறேன். இந்த பிறவிக்கு எனக்கு இறைவன் கொடுத்தது போதும். திருவிக்க. இப்போ யாரை பாராட்டுறது? கேட்காமலே 15,000 1950 கொடுத்தாரு அந்த கருமுத்து தியாகராஜ செட்டியாரை பாராட்டுறதா? அதை வேண்டாம்னு திருப்பி அனுப்பினாரே அந்த திருவிக்காவை பாராட்டுறதா? இதையெல்லாம் என் நண்பர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதினாரு கியாப்பே விஸ்வநாதம், அவரை பாராட்டுறதா? நினப்பில் வச்சுக்கிடுங்க. கடவுள் பார்த்தார், தியாகராஜ செட்டியார் திருவிக்காவுக்கு பணம் அனுப்பினார். நல்ல மனம் கொண்டவர், திருவாசகத்தில் ஈடுபட்டவர், திருவாசகத்தை தன் உயிர் நூலாக ஏற்றுக்கொண்டவர். அதனாலே கடவுள் கருமுத்து தியாகராஜ செட்டியாருக்கு ஒரு அருள் செய்தார். அதோடு நான் முடிச்சிடுறேன். என்ன பண்ணினார்? கருமுத்து தியாகராஜ செட்டியாருக்கு குற்றாலத்தில் ஒரு பங்களா. அது யார் பங்களா தெரியுமா? ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி, அவருக்கு அப்புறம் வந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர் பங்களா. மதுரையிலே தியாகராஜா காலேஜ் இருக்கே, அது ராமநாதபுரம் ராஜாவுடைய பங்களா. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி பாஸ்கர சேதுபதியினுடைய பிள்ளை. அவர் எல்லாத்தையும் தியாகராஜ செட்டியார்கிட்ட விற்று விட்டார். இவர் அந்த இடத்துல காலேஜை கட்டினார், தியாகராஜா ஆர்ட்ஸ் காலேஜ். குற்றாலத்தில் தன் பங்களாவை வச்சுக்கிட்டார். அப்பப்போ குற்றாலத்துக்கு வருவார். தியாகராஜ செட்டியாருக்கு ஒரு பழக்கம் தெரியுமா? பெரும்பகுதி சனிக்கு சனி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். நமக்கு அந்த கெட்ட வழக்கமெல்லாம் கிடையாது. வைத்தியனுக்கு கொடுக்கிறத வாணியனுக்கு கொடுன்னா ஒழுங்க சனிக்கு சனி எண்ணெய் தேய்ச்சி, சனி நீராடு, எண்ணெய் தேய்ச்சி குளித்தா வியாதியே வராது. நம்ம தீவுளிக்கு தீவுளி எண்ணெயை தொட்டு குளிக்கிறோம், எண்ணெயை வச்சு குளிக்கிறது கூட கிடையாது. டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், முழங்கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு. எண்ணெய் தேய்ச்சிறார் செட்டியார். கடைசி காலம் 86 வயசோ 87. எண்ணெய் தேய்ச்சாரா, அவங்க வீட்டுக்குள்ளே அருவி கொட்டும். குற்றாலம் அவங்க வீட்டுக்குள்ளே அருவி ஒரு கிளை கொட்டும். எண்ணெயை தேய்ச்சாரா, திருவாசகம் படிச்சுக்கிட்டே போகிறார். உடம்பு பூரா திருவாசகம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. எண்ணெயை தேய்ச்சாரா, குளிக்க போனாரா, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கீழே உட்கார்ந்தார், எண்ணெய் கிண்ணத்தை வச்சார், சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. சாவு அப்படி வரணும். இந்திய நாட்டினுடைய இணையற்ற விஞ்ஞான ஜனாதிபதி அப்துல் கலாம் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார். சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. பல்லடத்தில் ஒரு அம்மா 80 வயசு, ஒரு பையன் மெட்ராஸில், ஒரு பையன் பெங்களூரில், ஒரு பையன் பாம்பேயில், அம்மா மட்டும் பல்லடத்தில். உடம்பு சரியில்லை, தந்தி கொடுத்தது. 3 பயலும் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து இறங்கிட்டாங்க. 3 பேரையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. மூத்த மருமக சொல்கிறா, லீவு அநியாயமாக போச்சு. 2வது மருமக சொல்கிறா, இவளது பிளேன் டிக்கெட்டு வீணாக போச்சு, பம்பாய்க்காரி. 3வது பிள்ளை, இவர் இப்படி செய்வார் அப்படின்னு தெரியும், லீவெல்லாம் பிள்ளைகள் லீவும் போச்சு, எல்லாம் திரும்பி போயிடுச்சுங்க. 6 மாதம் ஆச்சு, அம்மா திரும்பி விழுந்துருச்சு. எல்லாம் திரும்ப அங்கே போயிடுச்சு. எல்லாம் வந்துட்டாங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்கு.
போக மாட்டேங்குது. எப்படா போகும்னு காத்து கிடக்கிறாங்க. மூத்த மருமக சொன்னால், எங்கள் மாமியாருக்கு தங்கத்தில் ஆசை. என்ன செய்யலாம்? தங்கத்தை உரைச்சி தண்ணியில் ஊற்று, அதை குடிக்க சொல்லு. குடிச்சுது, நல்லா இருக்கு, போக மாட்டேங்குது. எங்கள் அத்தைக்கு மண்ணில் ஆசை. தண்ணியில் மண்ணை அள்ளி போடு, பல்லடத்து மண்ணை, தண்ணியை குடிக்க சொல்லு. குடிச்சுது, அப்பவும் போகலை. மூணாவது மருமக பார்த்தா, இது விவகாரத்துக்கு ஆகாது. எங்கள் அத்தை சனிக்கு வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டுன்னா, நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டேன், அங்கே முடிஞ்சு போச்சு. இது தேவையில்லையா? திருவாசகம் படித்தபடி உட்கார்ந்தாரு, சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. அது தேவையில்லையா? ராமநாதபுரம் மகாராஜா ராமநாத சேதுபதி, தமிழ்கலர் ராயசோ ஐயா கூட அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். 1967 தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனாரோட. ராமநாதபுரம் மகாராஜா, 45 வயசு. உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி தான் வழிபடு கடவுள். பூஜை முடிக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, கீழே விழுந்து கும்பிட்டாரு, முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்தார். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? அப்படித்தான் போகணும்னு கேட்கணும். இழுத்துக்கிட்டே கிடக்கப்படாது. ஐயோ கஷ்டப்படுறாரே, கஷ்டப்படுறாரே, படுத்துறாரேன்னு அர்த்தம் கூடாது. நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன்போர் ஓர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து.